إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான அருட்கொடைகளில் மிக மகத்தான மிக சிறந்த ஒரு அருட்கொடைதான் பேசுவதற்கு நாவை கொடுத்தது. அந்த நாவில் பேச்சாற்றலை, பேசக்கூடிய சக்தியை வழங்கியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருட்கொடையை குர்ஆனில் சில வசனங்களிலே சில இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். எப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அர் ரஹ்மான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவற்ற அருளாளன். அவன்தான் மனிதனை படைத்தான். மனிதனை படைத்த பிறகு அல்லமஹுல் பயான், அந்த மனிதனுக்கு தான் விரும்பக்கூடிய விஷயத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆற்றலையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆக விரும்புவதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம், சொல்ல வேண்டிய கருத்துக்களை விளக்குகிறோம் மக்களுக்கு என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல். பலத் அத்தியாயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருட்கொடையை நமக்கு உணர்த்துவதற்காக சொல்லும் பொழுது, வலிசானன் வஷஃபதைன், மனிதர்களுக்கு நாம் ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் வழங்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருட்கொடையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பானவர்களே, இந்த நாவு, பேசக்கூடிய ஆற்றல், பேசக்கூடிய தன்மை, விரும்புவதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வார்த்தைகளை பயன்படுத்துவது, இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருட்கொடை. எந்த நியமத்தாக இருந்தாலும் மனிதர்கள் அந்த நியமத்தை நல்ல விதத்திலும் பயன்படுத்துவார்கள், நன்மையான விஷயங்களிலும் அந்த நியமத்துகளை பயன்படுத்திக் கொள்வார்கள், அல்லது தீய விஷயங்களிலும் பயன்படுத்தக்கூடாத வகையிலும் அந்த நியமத்துகளை பயன்படுத்துவார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு நியமத்தை குறித்தும் விசாரிப்பார். லதுஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம், நீங்கள் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் நியமத்துகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த நியமத்தை மக்கள் முறையாக பயன்படுத்தினார்களா, நன்மையில் பயன்படுத்தினார்களா, அந்த நியமத்தை பாதுகாத்தார்களா, அல்லது அந்த நியமத்தை தவறாக பயன்படுத்தினார்களா, தீமையில் பயன்படுத்தினார்களா, அல்லது நியமத்துகளை வீணாக்கி விட்டார்களா என்கிற அந்த விசாரணை, கேள்வி கணக்கு நாளை மறுமை நாளில் உண்டு. இந்த நாவையும் மனிதர்கள் நினைச்சுகிறார்கள், நன்மையான பல விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இந்த நாவை கொண்டு எப்படிப்பட்ட நன்மைகளை நம்மால் செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஈமானு பித்உ வ ஸப்ஊன ஷுஅபா, ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் உண்டு. அஅலாஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் உண்டு. அதில் மிக சிறந்தது அஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த கிளைகளில் மிக உயர்ந்த கிளை, மிக சிறந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக அந்த நம்பிக்கையை நாவால் ஷஹாதத்தாக, கலிமாவாக வெளிப்படுத்தி அதை ஒப்புக்கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் மக்களுடைய பார்வையிலும் நாம் யார்? முஸ்லிம்களாக கருதப்படுவோம்.
உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவன் தெரியும், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தெரியும், சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, நம்பிக்கை எல்லாம் உண்டு. ஆனால் கலிமா சொல்லி தன்னை முஸ்லிமாக நாம் காட்டவில்லை, வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் உள்ளத்தில் நம்பிக்கை வைத்த பிறகு ஒருவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிமாக முடியாது, மக்களுடைய பார்வையில் முஸ்லிமாக முடியாது. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்கள், இது எவ்வளவு பெரிய நன்மை என்று பாருங்கள். நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக அந்த கலிமாவை சொல்லிதான் இஸ்லாத்தை தழுவ முடியும், இஸ்லாத்தை நுழைய முடியும். அவ்வளவு பெரிய நன்மை இந்த நாவை கொண்டு நாம் செய்கிறோம். இதே கலிமாவை ஒருவர் இறந்து போகும் சமயத்திலே சொல்லிவிட்டால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் மாத, எவர் ஒருவர் மரணிக்கும் பொழுது, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி பேச்சு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவாக இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். ஆக இந்த கலிமாவை சொன்னால்தான் இஸ்லாத்தில் நுழைய முடியும். இது ஒரு வார்த்தை, நாவால் நாம் சொல்லக்கூடிய மொழியக்கூடிய வார்த்தைகள். இதே கலிமாவை சொல்லி ஒருவர் மரணித்து விட்டால் சொர்க்கம் நிச்சயமாகிறது. இதற்கிடையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாவை கொண்டு ஏராளமான நன்மைகளை நம்மால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு இரண்டு வார்த்தைகள் மிக பிரியமானது, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஸகீலத்தானி ஃபில் மீஸான், ஆனால் தராசுவில் அது மிக கனமானது, ஹஃபீஃபத்தானி அலல் லிஸான், ஆனால் சொல்வதற்கு நாவில் அது மிக லேசானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இன்னொரு ஹதீஸ் ரசூல் அவர்கள் சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது மீசான் தராசுவை நிரப்பக்கூடியது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி மா பைன ஸமாஇ வல் அர்த். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்வது வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள அந்த இடைவெளி ஸ்பேஸை நிரப்பி விடக்கூடியது, நன்மையா. ஆக சொல்வதற்கு மிக இலகுவான வார்த்தைகள், ஆனால் அதற்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கூலி, நன்மை, சவாப் என்று பார்த்தால் மிக மகத்தான கூலி. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நிறைய இபாதத்துகள் இருக்கிறது, எனக்கு இலகுவான ஒரு வணக்கத்தை சொல்லித்தாருங்கள். அந்த இலகுவான வணக்கத்தை நான் செய்து மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும், அப்படி ஒரு வழியை சொல்லித்தாருங்களே என்று சொல்ல ரசூல் சொன்னார்கள், லா யஸாலு லிஸானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், எப்போதும் உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நனைந்து இருக்க வேண்டும். மிக சுலபமான வழியில் அதிகமான கூலி பெறுவதற்கான வழி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி தந்தார்கள். இதே நாவை கொண்டுதானே நாம் சத்தியத்தின் பால் மக்களை அழைக்கிறோம், நன்மையை ஏவுகிறோம், தீமை விட்டு தடுக்கின்றோம். இந்த பரக்கத்தான இந்த பணியை இதே நாவை கொண்டு நாம் செய்கிறோம். ஒருவருக்கு நன்மையின் பக்கம் நீங்கள் வழி காட்டிவிட்டால், தீமையை விட்டு ஒருவரை தடுத்து விட்டால், அப்போது அந்த நபர் தன்னுடைய வஃபாத் வரை, தன்னுடைய மௌத் வரை நீங்கள் காட்டி தந்த அந்த வழியின் அடிப்படையில் அந்த நன்மையை செய்யும் பொழுதெல்லாம், அல்லது நீங்கள் தடுத்த அந்த ஒரு காரணத்துக்காக அது தீமை என்று தெரிந்த பிறகு அந்த தீமையை விட்டு ஒதுங்கும் பொழுதெல்லாம் வழிகாட்டி உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆக நன்மை ஏவுவது, தீமை தடுப்பது, வழிகாட்டுவது என்கிற அந்த மகத்தான பணியையும் இதே நாவை கொண்டுதான் பெரும்பாலும் நாம் செய்கிறோம். ஆக இந்த நாவை பயன்படுத்தி கொண்டால் முறையாக நிறைய நன்மைகளை அடைவதற்கு மிக சிறந்த ஒரு வழிதான் இந்த நாவு. ஆனால் இதே நாவை நாம் கடிவாளம் போடாமல் அப்படி விட்டுவிட்டோம். இஷ்டத்துக்கு இந்த நாவை கொண்டு நாம் பாவங்களை செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இதே நாவு, இதே நாவின் பயன்பாட்டு நம்முடைய அழிவுக்கு போதுமான காரணமாக அமைந்துவிடும். எந்த அளவிற்கு இந்த நாவை கொண்டு இலகுவாக பல நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ, அதிகமான கூலி அல்லாஹ்விடத்தில் பெற முடியுமோ, இதே நாவை மிக இலகுவாக பயன்படுத்தி பல தீமையான காரியங்களை செய்து பல பெரிய பெரிய பாவங்களை சம்பாதிக்க முடியும். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். நாவை கொண்டு பாவம் செய்வது என்பது என்ன, எப்படிப்பட்ட விஷயம்? மிக இலகுவான விஷயம். இதில் காசா, பணமா, அல்லது உடல் உழைப்பா? காசு செலவு செய்து செய்யக்கூடிய பாவங்கள் என்று சொன்னால் காசு தேவை, அதற்கு நேரம் தேவை, எழுந்து செல்ல வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். உடல் உழைப்பால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏதோ ஒரு முயற்சி. ஆனால் நாவால் செய்யக்கூடிய பாவத்துக்கு என்ன முயற்சி, என்ன காசு செலவு, என்ன கஷ்டம்? நாவை அசைத்தாலே போதும் புறம் பேசி விடலாம், நாவை அசைத்தால் பொய் சொல்லி விடலாம், நாவை அசைத்து குறை சொல்லி பிறருடைய மனசை புண்படுத்தி விடலாம். மிக இலகுவான விதத்தில் நன்மையும் செய்ய முடியும் இந்த நாவை கொண்டு, மிக இலகுவான விதத்தில் பாவங்களும் நிகழ்ந்துவிடும். அப்படி இருக்க இந்த நாவுடைய பயன்பாட்டில் மிக மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். நமக்கே தெரியாமல் அப்படி சர்வசாதாரணமாக இந்த நாவை கொண்டு பல பாவங்களை செய்து பல பாவங்களை சம்பாதிப்பதற்கு இது ஒரு வழியாக ஆகிவிடும். ஆக
நாவுடைய பயன்பாட்டில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு வார்த்தை தானே, நாவை கொண்டு பேசுகிறோம், அது சில வார்த்தைகள் தானே என்று நாம் எண்ணக்கூடாது. மார்க்கத்தில் இந்த நாவுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை ஏற்கனவே நாம் சொன்னோம். ஒருவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அல்லாஹ் ரசூல் மீது, மறுமை மீது. ஆனால் கலிமா சொல்லி வந்து விடுங்கள் என்று சொல்ல, இல்லை நான் கலிமா சொல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டால், உள்ளத்தால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பிறகும், ரசூலை நம்பிக்கை கொண்ட பிறகும், மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட பிறகும் நாவால் அந்த கலிமாவை சொல்ல மறுத்த காரணத்தினால் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிமாக மாட்டார் என்று சொன்னால், நாவால் அந்த கலிமாவை மொழிவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம். ஒருவர் என்னிடத்திலே சொல்கிறார், நான் அடுத்த வாரம் உங்களுக்கு 5000 ரூபாய் தருகிறேன். இப்படி நார்மலாக சொல்லிவிட்டு கொடுக்காமல் போய்விட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதே வார்த்தை சொல்வதவர் அல்லாஹ் மீது சத்தியமாக அடுத்த வாரம் உங்களுக்கு 5000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி அடுத்த வாரம் அவர் அந்த காசு கொடுக்காமல் போய்விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்துக்கான குற்ற பரிகாரத்தை தர வேண்டும். முதலாவது அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் குற்ற பரிகாரம் தர வேண்டும். முதல் நபர் குற்ற பரிகாரம் தர தேவையில்லை, ஆனால் இரண்டாவது நபர் தர வேண்டும். காரணம் என்ன? அந்த வார்த்தை தான். முதல் நபர் என்ன செய்யவில்லை? அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லவில்லை, தருவேன் என்று சொன்னார். அதுக்கு ஒரு சட்டம். அல்லாஹ் மீது சத்தியம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி விட்டால் அதுக்கு இன்னொரு சட்டம். அந்த வார்த்தைக்கு தான் எல்லாம் இந்த வெயிட்டை தருகிறான், இந்த ஒரு மதிப்பை தருகிறான். ஆக அன்பானவர்களே, வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை நன்மையான வார்த்தைகளாக அமைத்துக் கொள்ள வேண்டும். தீமையை விட்டு தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதே நாவை கொண்டு தீமை செய்தால் அப்படி இப்படிப்பட்ட பேர் ஆபத்துகளை இந்த நாவு ஏற்படுத்துகிறது என்பதை சில ஆதாரங்களை கொண்டு பார்க்கலாம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவால் மக்கள் செய்யக்கூடிய தீமைகள் பெரிய பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்காக தான் சில சஹாபாவுக்கு பிரத்யேகமாக உபதேசம் செய்தார்கள். நாவை கண்ட்ரோலாக பயன்படுத்துங்கள் என்பதாக. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் பின் ஜபலுக்கு பல உபதேசங்களை சொன்னார்கள். முஆஸ் பின் ஜபல் ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதிலாக அந்த உபதேசங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, இந்த நாவை கண்ட்ரோலாக பயன்படுத்துங்கள், இந்த நாவை கட்டுப்படுத்தி பயன்படுத்துங்கள் என்று சொல்ல முஆஸ் பின் ஜபல் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நாவால் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவோமா? இதற்கும் ஏதாவது குற்றம் பிடிக்கப்படுமா? இதற்கும் ஏதாவது தீமை இருக்கிறதா என்று நாவு தானே, ஒரு சில வார்த்தைகள் தானே என்கிற அந்த சிந்தனையில் முஆஸ் பின் ஜபல் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நாவால் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் விசாரிக்கப்படுவோமா? இன்னா நுஆஹது பிஹாதா என்று கேட்டார். அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய் உம்மை தொலைத்து விடட்டும், சகிலத் உம்முக யா முஆஸ், பல மனிதர்கள் பல மக்கள் நரகத்தில் முகம் குப்பர தூக்கி எறியப்படுவதே இந்த நாவின் காரணமாக தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹல் யகுபு الناس على وجوههم او على مناخرهم الا حصائد السنتهم, இந்த நாவால் அவர்கள் என்ன அறுவடை செய்கிறார்களோ, என்ன வார்த்தைகளை பேசுகிறார்களோ அந்த வார்த்தைகளின் காரணமாக தான் பல மக்கள் நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறார்கள். பல பேர் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமே இந்த நாவுதான். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், சஹாபா பெருமக்களை பார்த்து, மை யதுமன் லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன சுதுகை அத்மன் லஹுல் ஜன்னah, எவர் ஒருவர் எனக்கு இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ள இந்த நாவை குறித்தும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்ம உறுப்பை குறித்தும் உத்திரவாதம் தருவாரோ, அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த இரண்டு விஷயங்களை ஹராமுக்காக பயன்படுத்த மாட்டேன் என்று உத்திரவாதம் தந்தால் அத்தகைய நபருக்கு நான் சொர்க்கத்தில் உத்திரவாதம் தருகிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன? பெரும்பாலான மக்கள் இந்த நாவுக்காகவும் இந்த மர்ம உறுப்புக்காக தான் நரகத்தில் நுழைவார்கள். நரகத்திற்கு நுழைவதற்கு இது காரணம் என்று சொன்னால் இந்த இரண்டு விஷயங்களை பேணி பாதுகாப்பது சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாக முடியும். இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில சமயம் ஒரு அடியார் சில வார்த்தைகளை பேசி விடுகிறார், நன்மையான சில வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், அந்த வார்த்தையை அவர் பொருட்படுத்த மாட்டார். இப்படிப்பட்ட நன்மையான வார்த்தை பேசியிருக்கிறார் என்று அவருக்கே தெரியாது. ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். அப்படி இதுக்கு நேர்மாறாக சில சமயம் ஒரு அடியார் தீமையான ஒரு வார்த்தை பேசி விடுவார்,
அந்த வார்த்தையை பொருட்படுத்தவே மாட்டார். எப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தையை பேசிவிட்டார், அந்த ஒரு வார்த்தையால் ஒருவருடைய மனம் புண்படுமே, அல்லது இந்த ஒரு வார்த்தையால் ஒரு ஃபேமிலியில் பிரச்சனைகள் வரக்கூடுமே என்றெல்லாம் யோசிக்கவே மாட்டார். அப்படியே சர்வசாதாரணமாக பேசிவிட்டு அந்த வார்த்தையை குறித்து பொருட்படுத்தாமல் சென்று விடுவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஒரு வார்த்தை காரணமாக அவர் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார். அன்பார்ந்தவர்களே, வார்த்தையால் நாம் செய்யக்கூடிய தீமைகள் சாதாரணம் கிடையாது. பெரிய பெரிய பாவங்கள் செய்வதற்கு இந்த ஒரு வார்த்தை காரணமாக அமையும். இன்று சத்திய கொள்கைக்கு அப்படியே நேர்மாறாக அசத்திய கொள்கை பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் இந்த நாவு தான். இந்த நாவை கொண்டுதான் மக்கள் அசத்திய கொள்கையை பேசுகிறார்கள், பரப்புகிறார்கள், தீமையை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள், சத்தியத்தை விட்டு தடுக்கிறார்கள். அனைத்துக்கும் இந்த நாவு தானே காரணம். இதே நாவை கொண்டு மக்கள் புறம் பேசுகிறார்கள். மக்களுடைய குறைகளை அவர்கள் இல்லாத நேரத்தில் பேசினால் புறம் பேசுதல் அதுவும் பெரிய பாவம் தான். அல்லது நேரடியாக கூட அவர்களுடைய குறைகளை குத்தி காட்டும் விதமாக சொன்னால் அதுவும் பெரிய பாவம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. புறம் பேசி பிறருடைய குறைகளை குத்தி காட்டி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மக்கள் ஹுத்தமா என்கிற நரகத்தில் புகுவார்கள். அந்த ஹுத்தமா என்கிற நரகத்தை விட்டு அவர்களால் வெளியே வர முடியாது. எல்லா விதத்திலும் அந்த ஹுத்தமா என்கிற நரகம் மூடப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். எந்த பாவத்துக்கு? புறம் பேசக்கூடியவர்கள், குத்தி காட்டக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இந்த நாவால் செய்யக்கூடிய பாவம். நாம் சர்வசாதாரணமாக புறம் பேசுகிறோம், சர்வசாதாரணமாக குத்தி காட்டுகிறோம். சில பேர் என்ன சொல்வார்கள், எனக்கெல்லாம் பின்னால் பேசக்கூடிய பழக்கமே கிடையாது. ஆம், நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நேரடியாக பேசும் பொழுது மனதை புண்படுத்தும் விதமாக பேசக்கூடாது. எனக்கு பின்னால் பேசி பழக்கமே கிடையாது, எதுவா இருந்தாலும் அப்படி மூஞ்சில் நான் பேசுவேன் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பழக்கம். ஆனால் மூஞ்சில் அப்படியே சொல்லும் பொழுது எப்படி சொல்ல வேண்டும்? அழகிய உபதேசத்தை கொண்டு, நீங்கள் செய்வது தவறு, இதை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் இந்த நன்மைகள் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், இந்த தவறுகள் மாத்திரம் இருக்கிறது, அதை நீங்கள் மாற்றிக் கொள்ளலாமே என்று அழகிய விதத்தில் தான் மூஞ்சியில் சொல்வது. மூஞ்சியில் அப்படி நான் சொல்லிவிடுவேன் என்று மனசை புண்படுத்தும் விதமாக எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் இந்த வசனத்தில் புறம் பேசக்கூடியவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான், வையிலும் கேடுதான் என்று. நேரடியாக குத்தி காட்டுபவர்கள் மூஞ்சில் தான் சொல்கிறார்கள் அந்த மக்களும். ஆனால் என்னது, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லாமல் மனதை புண்படுத்தும் விதமாக அந்த குறைகளை சுட்டி காட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் கேடுதான் என்று சொல்கிறார். ஆகவே நேரடியாக சொன்னாலும் சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்வது நம்முடைய கடமை. மனதை புண்படுத்தும் விதமாக வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் அது அல்லாஹ்வுடைய பார்வை, நம்முடைய பார்வையில் சாதாரண விஷயமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மகத்தான ஒரு பாவமாக இருக்கும். ஆகவேதான் அல்லாஹ் கேடுதான், அவர்களுக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவரிலே சாய்ந்து உட்கார்ந்திருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும் பாவம் எது என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரிய பாவம். அடுத்தபடியாக ரசூல் சொன்னார்கள், அடுத்த பெரிய பாவம் எது என்று சொல்லட்டுமா? தாய் தந்தை கஷ்டப்படுத்துவது, அதுவும் மிகப்பெரிய பாவம். சாய்ந்து உட்கார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது பெரிய பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது நிமிர்ந்து நேராக உட்கார்ந்து விட்டார்கள். நேராக உட்கார்ந்து சொன்னார்கள், அடுத்த பெரிய பாவம் எது என்று சொல்லட்டுமா? அலா வ கவுலு ஸூர், அலா வ கவுலு ஸூர், அலா வ கவுலு ஸூர். தெரிந்து கொள்ளுங்கள், பொய்யான சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்வது என்று திரும்ப திரும்ப பல முறை சொன்னார்கள். எந்த அளவிற்கு சொன்னால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்வதை நிப்பாட்ட மாட்டார்களா என்று யோசிக்கும் அளவிற்கு. பாருங்கள், நாவால் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவம், அதனுடைய பயங்கரத்தை சுட்டிக்காட்டதான் ரசூல் அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்து இருந்த அவர்கள் நேராக உட்கார்ந்து சொன்னார்கள். பல முறை இதே வார்த்தை சொன்னார்கள். காரணம் என்ன? அந்த ஒரு பொய்யான சாட்சியால் ஒருவருடைய பொருளாதாரம் அபகரிக்கப்படலாம். பொய்யான அந்த ஒரு சாட்சியால், ஆம் இவர் சொல்வது சரிதான் என்று பொய்யான சாட்சி சொன்ன காரணத்தினால் ஒருவருடைய மானம் மரியாதை பாதிக்கப்படலாம். சில சமயம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பொய்யான சில சாட்சிகளால் ஒருவருடைய உயிர் கூட பறிக்கப்படலாம். பொய்யான சாட்சி பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது என்கிற அடிப்படையில் அதை நபிகள் நாயகம் பெரும் பாவங்கள் என்று பட்டியலிடும் பொழுது மூன்றாவது இடத்தில் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாவால் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நன்மையாக இருந்தால் அதுக்கும் மகத்தான கூலி. நாவால் நாம் புறம் பேசுவது, பொய் பேசுவது, குத்தி காட்டுவது, கஷ்டப்படுத்தும் விதமாக பேசி விடுவது, திட்டுவது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, பொய் சாட்சி சொல்வது, அசத்தியத்தின் பால் மக்களை அழைப்பது என்றெல்லாம் தப்பான விஷயங்களுக்காக இந்த நாவை பயன்படுத்தினால் அதுவே நம்முடைய அழிவுக்கு போதுமான ஒரு காரணமாக
அமைந்துவிடும். ஆகவே நாம் மிக எச்சரிக்கையாக இந்த நாவை பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் இருந்தார்கள். அப்போது சொன்னார்கள், ஒரு நபர் தான் பயன்படுத்திய, தான் பேசிய, மொழிந்த ஒரு வார்த்தைக்காக நரகத்தில் தூக்கி எறியப்பட்டார். அது என்ன தகவல் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பழைய காலத்தில் முந்தைய சமூகத்தில் பனி இஸ்ரவேலர்கள் அப்படிப்பட்ட சமூகத்தில் 2 தோழர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு தோழர் அதிகமாக அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர், அதிகமாக நன்மை இபாதத் செய்யக்கூடியவர். மற்றொருவர் இபாதத் அதிகமாக செய்ய மாட்டார், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விதமான பல செயல்களையும் செய்து கொண்டே இருப்பார். இந்த தோழர், முதலாவது நபர், தன்னுடைய தோழருக்கு, அந்த 2வது நபருக்கு அடிக்கடி உபதேசம் செய்வார். இப்படி செய்யாதே, இதை விட்டுவிடு என்று உபதேசம் செய்வார். ஆனால் உபதேசம் செய்வதற்கு ஒரு வழிமுறை என்று நாம் ஏற்கனவே சொன்னோமே. ஆனால் அவர் தடுக்கக்கூடாத விதத்தில் தடுத்தாரா என்ன தெரியவில்லை. ஒரு முறை அந்த 2வது நபர் நினைச்சுகிறார், இன்னும் அல்லாஹ் உன்னை என் மீது பொறுப்புதாரியாக சாட்டி விட்டானா, எப்போது பார்த்தாலும் இதே வேலையாக தீர்கிறாய் என்று கோபமாக அவர் நினைச்சுகிறார். அந்த இபாதத் செய்யக்கூடிய வணக்கசாலியை தடுக்கிறார். அதற்கு அந்த வணக்கசாலி கோபப்பட்டு கோபத்திலே ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறார். கோபத்தில் சொல்கிறார், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருவரும் இறந்த பிறகு அல்லாஹ் இருவரை எழுப்புகிறான். அதில் இருவரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசும் பொழுது சொல்கிறான், என்னுடைய அடியாருடைய பாவங்களுக்கும் என்னுடைய அருள், என்னுடைய மன்னிப்புக்கும் மத்தியில் தலையிடுபவன் நீ யார்? அந்த வணக்கசாலியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், எனக்கும் என்னுடைய அடியாருடைய பாவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று தடைப்படுவதற்கு நீ யார்? நான் உன்னுடைய இபாதத்துகளை, நன்மைகளை அழித்து விட்டேன், இவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக பாருங்கள், இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு தான் அபூ ஹுரைரா சொன்னார்கள், ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஏதோ சட்டம் போடுவது போல், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுவது போல் ஒரு வார்த்தை பேசிவிட்டார். அந்த ஒரு வார்த்தை காரணமாக நரகத்தில் தூக்கி எறியப்பட்டார். அவருடைய இபாதத்துகள் நாசமாகி விட்டது. ஆக அன்பானவர்களே, வார்த்தையுடைய பயன்பாட்டில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாவால் நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும். யாரையும் மனசை புண்படுத்தும் விதமாகவோ, சத்தியத்தை பரப்பும் விதமாகவோ, சத்தியத்தின் பால் மக்களை அளிக்கும் விதமாகவோ எந்த ஒரு தீமையான காரியத்தையும் இந்த நாவால் நாம் செய்துவிடக் கூடாது. நாவால் செய்யக்கூடிய எந்த பாவம் நம்மை நரகத்தில் தூக்கி எறிவதற்கு போதுமான ஒரு காரணமாக அமையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இந்த நாவுடைய சரியான பயன்பாட்டிற்கான பாக்கியத்தை தருவானாக. இந்த நாவை கொண்டு செய்யக்கூடிய பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த பாவங்களை குறித்து எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாஇரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாவை தவறாக பயன்படுத்தினால் அது நரகத்தில் நம்மை தூக்கி எறிவதற்கு போதுமான ஒரு காரணமாக அமைந்துவிடும். அது ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரி என்பதற்கு நாம் சில ஆதாரங்களை பார்த்தோம். இப்படி இருக்க நாவை சரியாக பயன்படுத்துவதற்கு மார்க்கம் சொன்ன வழிமுறை என்ன என்று பார்த்தால், மிக சிம்பிளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறை நமக்கு சொல்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அல்லது பேசாமல் மௌனமாக இருக்கட்டும். இதுதான் மிக சிறந்த வழி. இதுதான் சிம்பிளான ஃபார்முலா. பேசுவதற்கு முன்பாக நாம் யோசிக்க வேண்டும், நான் இப்போது பேச விரும்பும் இந்த வார்த்தை நன்மையான வார்த்தையா, தீமையான வார்த்தையா? நான் பேச விரும்பும் இந்த வார்த்தையால் யாருக்காவது நன்மை நடக்குமா, அல்லது ஏதாவது பிரச்சனை, குழப்பத்தை ஏற்படுத்துவது, ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவது, 2 நண்பர்களை பிரிப்பது, இல்லை ஒருவருடைய மனதை புண்படுத்துவது என்கிற வார்த்தையாக இது அமையுமா என்று சிந்தித்து பார்த்து, ஆம் இது நன்மையான வார்த்தை தான், இந்த வார்த்தையால் பிறருக்கு நன்மை நடக்க வாய்ப்புண்டு, இல்லையா குறைந்தது இந்த வார்த்தையால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது, நன்மை நடப்பதோ இல்லையோ தீங்கு ஏற்படாது என்று மனம் சொன்னால் அதை பேசுங்கள். இல்லை இந்த வார்த்தையால் யாருக்காவது தீங்கு ஏற்படும், மனம் புண்படும் என்கிற ஒரு லேசான அச்சம், ஒரு பயம் வந்தாலும் அந்த வார்த்தை பேசாமல் விட்டுவிட வேண்டும். இதுதான் அறிவாளிகளுடைய, புத்திசாலிகளுடைய வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் ஸமத நஜா. எவர் மௌனமாக இருப்பதை கடைபிடிக்கிறார்,
எப்போது பார்த்தாலும் அதிகமாக பேசினால் என்ன ஆகும்? அதிகமாக பேச்சு என்று வந்தால் அதிகமாக பொய் பேசக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அதிகமாக நாம் பேசினால் தேவையில்லாமல் அதிகமாக பேசக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருந்தால் அதிகமாக புறம் பேசக்கூடிய வாய்ப்புகளும் இடையில் வரலாம். அதிகமாக நாம் பேசும் பொழுது அதிகமாக பிறரை புண்படுத்தும் விதமான வார்த்தைகளும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூடிவிடும். ஆகவேதான் பெரும்பாலும் மௌனமாக இருப்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். தேவைப்பட்டால் பேச வேண்டும். அந்த பேச்சிலும் நன்மையான பேச்சா இல்லை தீமையான பேச்சா என்று பிரித்து பார்த்து பேசுவதை நாம் தன்னுடைய பழக்கத்தில் நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கு பயந்து நமக்கு வெற்றி என்பது நிச்சயம். இதைதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் ஸமத நஜா, எவர் பேசாமல் மௌனமாக இருப்பதை கடைபிடிக்கிறாரோ அவர் தப்பித்து விட்டார். இந்த நாவு தொடர்பான கேள்வி கணக்கில் அவர் நாளை மறுமையான ஹஷர் மைதானத்தில் தப்பித்து சொர்க்கத்துக்கு சென்று விடுவார் என்ற அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நபிகள் நாயகம் காட்டி தந்த இந்த வழிமுறையை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பேசினால் நன்மையான வார்த்தையை பேசக்கூடிய, தீமையான வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.